வெல்கம் டு நாவின் சுவை. இன்றைக்கி நம்ம முட்டை சேர்க்காமல் அவனும் இல்லாமல் வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஸ்பான்ஜியான வெண்ணிலா கேக் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கரில் ஒரு இன்ச்சுக்கு உப்பு அல்லது மணல் போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க மீடியம் ஹீட்டில். வெண்ணிலா கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா மாவு, 3/4 கப் சர்க்கரையை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சுகர் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 கப் சுகர் எடுத்துக்கலாம். 1 கப் மைதாக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கலாம். ஆனால் நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 கப் தயிர், 1/4 கப் எண்ணெய், 1/4 கப் பால், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை இதில் போட்டு சலிச்சு எடுத்துடலாம். இப்போ இது கூட ஆயில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி கட்டியே இல்லாத அளவுக்கு நல்லா க்ரீமியாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு, இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக அந்த ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிற பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து இந்த மாதிரி மெதுவாக ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது இதில் கடைசியாக நம்ம வச்சுருக்கிற 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடணும். இப்போது நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கேக் பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேக் பேன் எடுத்துக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது அடி கனமான பாத்திரம் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட கேக் பேனில் பட்டர் அல்லது நெய் ஏதாவது அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். இதுக்கு சைட்லேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் அப்ளை ஆகிற மாதிரி நம்ம இந்த கேக் பேனை க்ரீஸ் பண்ணிட்டோம் பட்டரில். இப்போ நீங்கள் தேவைப்பட்டால் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் கிடச்சிதுன்னா இதை கூட நீங்கள் அடியில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டோம். இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா சைடும் ஈவனாக இந்த பேட்டர் போகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதில் நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி முந்திரி, பாதாம் ஏதாவது நட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே இந்த மாதிரி கட் பண்ணி போட்டலாம். குக்கர் 15 மினிட்ஸ் நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட கேக் பேட்டரை உள்ளே எடுத்து அந்த ஸ்டாண்ட் மேலே வச்சிடலாம். குக்கரில் கேஸ் கட்டோ இல்லை வெயிட்டோ எதுவுமே போடாமல் இதை மூடி வச்சு ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் இதை மீடியம் ஹீட்டில் வேக வச்சிடலாம். இப்போது கரெக்டாக 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். கேக் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் குச்சியோ இல்லை
ஏதாவது நைஃபோ உள்ளே விட்டு பாருங்கள். இந்த மாதிரி இதில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நம்ம கேக் வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம குக்கரில் இருந்து நம்ம இந்த கேக்கை வெளியில் எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 15 to 20 minutes நல்லா ஆறட்டும். இப்போ கேக் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இந்த கேக்கை வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்மளோட எக்லெஸ் ஓவன்லெஸ் கேக் வந்து சூப்பராக ஸ்பாஞ்சியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான ஸ்பாஞ்சியான வெண்ணிலா கேக் வந்து சுவையாக தயாராகிடுச்சு. இது நீங்கள் முட்டை சேர்க்காமே இவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இப்போ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நாவின் சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.